கத்திரிக்காய் குழம்பு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு, நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சீக்கிரம் கெட்டு போகாது. பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு 4 இதே மாதிரி முழுசாக கட் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு சொத்தை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயோட பாதி அளவுக்கு இதிலேயே வெந்து வந்துடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துறோம் அப்படின்னா இதில் சார்ந்து வந்துடும். பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட வேணும் 10 15 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும், நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், பச்சையை அரைச்சி சேர்த்துக்கணும். கூடவே ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து கொடுக்கணும். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கிரேவி வெந்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை ஒன்றா போட்டுட்டு இதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா கத்திரிக்காய் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஆல்ரெடி 50% குக்காகி வந்தனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஓரளவுக்கு நல்லா சுண்டினதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து நல்லா பால் எடுத்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சு தயாராகிடும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.